இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த செயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு செயிண்ட். இவர் வந்து 4th செஞ்சுரியில வாழ்ந்தவர். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில ஒரு செனட்டர், அதாவது ஒரு அரசவை உறுப்பினரா இருந்தவர். மிகப்பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர். இவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. அவங்க பேர் தெரேசியா. அந்த மனைவியோடு சேர்ந்து ஒரே மகனோட வாழ்ந்திருந்தார். அந்த மகன் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு. அவர் மேலே வந்து அதிகமான அ, கவிதைகள்லாம் இவர் எழுதியிருக்காரு. ஆனா, இயற்கையாவே இவரு கடவுள் பக்தி மிக்கவரா இருக்கிறதுனால, இவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் நெறைய ஒருத்தல் முயற்சிகள் ரகசியமா பண்ணுவாரு. அதுக்காக இவரோட சொத்துக்களெல்லாம் வித்து ஏழைகளுக்கு குடுத்தாரு. இவர் வந்து தன்னை தானே அடிமை மாரி வித்துக்கிட்டு, தன்னையே செல் பண்ணி, அந்த காச புவருக்கு குடுத்தாரு. ஒரு முறை ஒரு ஏழை மகனை வந்து ஒரு தாய் கண் முன்னாடியே அத கைது செய்து கொண்டு போகும்போது, அந்த மகனுக்கு பதில் நான் போறேன்னு சொல்லி ஆப்பிரிக்கால அடிமையா போய் வாழ்ந்தாரு. அது பக்கத்துல நோலான்னு ஒரு இடத்துல வந்து இவரு தனியா கவிதை எழுதி அவங்க மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவங்க மகன் இறந்ததும் இவருக்கு வாழ்க்கையின் மேல ரொம்ப வெறுப்பு உணர்வு ஏற்பட்டு, இவருக்கு உள்ளது எல்லாத்தையும் வித்து ஏழைகளுக்கு குடுத்துட்டு, இவர் வந்து துறவறத்துல ஈடுபடுறாரு. இவருடைய அந்த பணி, இவருடைய அந்த எழுத்து வல்லமைகள், இவருடைய பேச்சாற்றல் இதையெல்லாம் பார்த்து வந்து இவருக்கு ஆயர் பதவி கிடைக்குது. இவர் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு ட்ரேடரா இருந்தாரு. அதே மாரி இந்த சர்ச் பெல்ஸ்லாம் இன்வெர்ட் பண்றதுக்கு இவரும் ஒரு ரீசன். கோயில் மணி அடிக்கிறோம் இல்லையா? அந்த கோயில் மணிகளை வந்து உருவாக்கியவர் இவரு. இவர் பேட்ரன் செயின்ட் ஃபார் சர்ச் பெல்ஸ்ன்னு சொல்றாங்க. அதே மாரி இவர் வந்து தன்னுடைய பொலிட்டிக்கல் லைஃபு, தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் வந்து ஏழை மக்களுக்காகவும் விட்டு ரொம்ப சிம்பிளான வாழ்க்கையை வாழ்ந்தவர். இவர் எழுதாத கவிதைகளே உள்ள நெறைய கவிதைகள், நெறைய கட்டுரைகள் அதெல்லாம் எழுதி ரொம்ப ஃபேமஸா வாழ்ந்துட்டு இருந்தவரு. இவரோட அந்த டீச்சிங்ஸ் எல்லாம் பார்த்து இவர் வந்து பெரிய ஆயராகி திருச்சபைக்கு பல பணிகளை செஞ்சிருக்கிறாரு. இவர் வந்து புனித அகுஸ்தினார், புனித அம்ப்ரோசியார், புனித ஜெரோம் இவர்களோட நேரடி தொடர்புலயும், கடித தொடர்புகள்லையும் அதிகமான நட்புறவராக இருந்த ஒரு புனிதர், ஒரு ஆயர். யார் இவர்? கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட்.